விதமான ஒரு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. छुट्टी का दिन नाव में बैठकर गंगा नदी के साइड. छुट्टी का दिन, छुट्टी छुट्टी மீன்ஸ் லீவ், லீவ் டைம், தின் மீன்ஸ் டே, அதாவது லீவ் டேவா இருக்கும், அவுட்டிங் மாதிரி போவாங்களாம். நாவ் மே பைட்கர், நாவ் மீன்ஸ் அந்த போட், போட்ல பைட்கர் உட்கார்ந்துகிட்டு கங்கா நதி சே சைட், கங்கா நதி, கங்கா மீன்ஸ் அந்த கங்கை நதியில என்ன பண்ணுவாங்க, சைட் மீன்ஸ் அந்த சுற்றி பார்க்கறத சைடு சொல்லுவாங்க. அந்த நாவ்ல அந்த போட்ல உட்கார்ந்துகிட்டு கங்கை நதியில சுத்தி பார்ப்பாங்களாமா. और फिर टापू पर बालों में दौड़ते हुए पतंग उड़ाना या उड़ने की कोशिश करना. और मीन्स and மற்றும் फिर मीन्स after that again திரும்பவுமே தாப்பு பர் மீன்ஸ் ஐலாண்ட் சொல்லலாம், இல்லைன்னா ஷீஷோர் அதாவது கடற்கரை ஓரம் சொல்லலாம். பாலு மீன்ஸ் அந்த மணல்ல, அந்த கடற்கரையில இருக்கக்கூடிய மணல்ல தவுடுத்தே மீன்ஸ் ரன், ஓடுறது, ஓடிக்கிட்டே பத்தங் உடானா, பத்தங் மீன்ஸ் கைட், அந்த பட்டம், உடானா பறக்க விடுறது, ஃபிளை பண்றது, அந்த பட்டம் விடுறது. யா மீன்ஸ் அல்லது, உட்னேக்கு கோஷிஷ் கர்னா, உட்னே மீன்ஸ் அந்த பட்டம் விடுறதுக்காக, கோஷிஷ் மீன்ஸ் ட்ரை பண்றது. அவங்களுக்கு நல்லா பட்டம் விட தெரியாது போல, சோ அவங்க விடுவாங்களாம். அப்படி இல்லைன்னா விடுறதுக்காக கோஷிஷ் மீன்ஸ் ட்ரை பண்றது, முயற்சி பேஸ் பண்ணுவாங்களாம். கித்னா மசா ஆத்தா, கித்னா மீன்ஸ் ஹவு மச், எவ்வளவு, மசா ஆத்தா மீன்ஸ் ரொம்ப எவ்வளவு ஃபன்னா இருக்கும், எவ்வளவு ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இதன் ஹம் பத் உடாத்தே தே और वही थोड़ी दूर पर गुरुजी विमला दिद्दा आनंद जी जिलमिता भैया सब मिलकर ईंट से बने चूल्हे पर बड़े बड़े कड़ाहों में खिचड़ी बनाते थे. इधर मीन्स इयर, இந்த பக்கம், हम मीन्स நாங்க, பத்தங் உடாத்தே தே, பத்தங் மீன்ஸ் கைட், அந்த பட்டத்தை உடாத்தே தே அதாவது பட்டம் விட்டுட்டு இருப்போம், ஒரு பக்கம் நாங்க பட்டம் விட்டுட்டு இருப்போம். அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் வகி மீன்ஸ் தேர், வேற பிளேஸ்ல வந்து அதுக்கு கொஞ்சம் தூரத்துல, தோடி மீன்ஸ் கொஞ்சம், லிட்டில் தூர்னா ஃபேர், கொஞ்சம் தூரத்துல, பர் குருஜியும் விமலா தேவி அதாவது விமலா சிஸ்டரும், ஆனந்துங்கிற ஒருத்தவங்களும், ஜில்மிட்டாங்கிற ஒரு பையானா பிரதர், அவங்க பிரதரும், சப் மீன்ஸ் ஆல் எல்லாரும், மில்கர் சேர்ந்து, எல்லாரும் சேர்ந்து, ஈண்ட் சே பனே சுல்கே, ஈண்ட் மீன்ஸ் அந்த பிரிக், செங்கல் இருக்கு இல்லையா, செங்கல்ல பனேனா ஆன, செங்கலால செய்யப்பட்ட, சுல்கேனா அடுப்பு, அந்த செங்கலால ஆன அடுப்புல, பர் படே கடாஹோமே, படே பிக், ரொம்ப பெருசான, கடாஹி மீன் பாட்டு, அதாவது சொல்லுவோம் இல்லையா, பெரிய சட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சட்டியில கிச்சடி பனாத்தே தே, கிச்சடி அதாவது பொங்கலை, பனாத்தே தே செய்வாங்களாம், அந்த பொங்கலை செஞ்சுட்டு இருப்பாங்களாம். ஹம் பி बीच में अपने पतंगों को सुस्ताने का मौका देते हुए मटर और प्याज छिलने बैठ जाते. हम மீன்ஸ் நாங்களும், பி மீன்ஸ் ஆல்சோ நாங்களும் கூட, बीच மீன்ஸ் பிட்வீன், நடுவுல, அப்படி பத்தங்குக்கோ, அப்படின்னா அவங்களுடைய பத்தங்க, அவங்களோட கைட்டுக்கு, சுஸ்தானேக்கா மௌக்கா தேத்தா, சுஸ்தானினா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான, மௌக்கானா ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்களுக்கு அந்த ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான சான்ஸ கொடுத்தது, தேத்தானா கொடுக்கறது, அந்த கைட்டுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான சான்ஸ கொடுத்துட்டு, மட்டர் और प्याज छिलने बैठ जाते. மட்டர் மீன்ஸ் பீஸ் அதாவது பட்டாணி, அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும், பியாஸ் மீன்ஸ் ஆனியன், அந்த வெங்காயத்தை, சில்னே பைட் ஜாத்தே, சில்னே மீன்ஸ் பீலிங், உரிக்கிறதுக்கு, பைட் ஜாத்தே அதாவது உரிக்கிறதுக்கு நாங்க வந்து உட்கார்ந்துருவோம்னு சொல்றாங்க. வைசி கிச்சடி फिर दोबारा खाने को नहीं मिली. வைசி மீன்ஸ் லைக் தட், இதே மாதிரியான கிச்சடி மீன்ஸ் அந்த பொங்கல் வந்துட்டு, फिर दोबारा, फिर மீன்ஸ் அகைன், துபாரா மீன்ஸ் ஆல்சோ அகைன், திரும்ப மறுதடவை, காணேக்கோன்னு சாப்பிட்றதுக்கான, நகி மிலி அதாவது கிடைக்காது, மிலினா கிடைக்கிறது, நகி மிலினா கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதே மாதிரி சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணி அந்த பொங்கலை சாப்பிட்றதுக்கான சான்ஸ் திரும்ப கிடைக்காது அப்படிங்கறத சொல்றாங்க. பாக்கி தங்கு கைசே பி ஹோ பர் ஹை ஏ குஷியோ கா தியோஹார். பாக்கி மீன்ஸ் எனிவே எப்படி இருந்தாலும், தங்கு கைசா பீஹோ, தங்கு மீன்ஸ் மெத்தட், அதை செலிப்ரேட் பண்றதுக்கான மெத்தட், கைசா பீஹோ எப்படி இருந்தாலும் சரி, கைசா மீன்ஸ் எப்படி இருந்தாலும் ஓகே, பர் மீன்ஸ் பட் ஆனா, ஏ குஷியோங்கா தியோகார், ஏன்னா இது குஷியோங்கா தியோகார், குஷியோ மீன்ஸ் ஹாப்பினஸ், சந்தோஷத்துக்கான தியோகார் அதாவது ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஃபெஸ்டிவல் எப்படியா, ரொம்ப சந்தோஷத்துக்கான ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. जनवरी माह के मध्य में भारत के लगभग सभी प्रांतों में फसलों से जुड़े
कोई न कोई त्योहार मनाया जाता है. ஜனவரி மாகனா மாதம் அர்த்தம். ஜனவரி மாசத்தோட மத்திய மீன்ஸ் பிட்வீன், நடுவுல, சென்டர்ல, அதாவது 15க்கு மேல, 15ஆம் தேதிக்கு மேல பாரத் இந்தியாவுடைய லக்பக்னா ஆவரேஜா, அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு கொஞ்சம் ஆவரேஜ் சொல்லுவோம் இல்லையா, ஓரளவுக்கு. சபி பிராந்தோமே, சபினா ஆல், முழு, பிராந்தம் மீன்ஸ் ப்ராவின்சஸ், அதாவது எல்லா மாகாணத்திலையுமே பசலோன்னு அந்த பயிர்களுடைய ஜுடான சேர்ந்த பயிர்களோட கலந்த, கோயினா இனி ஏதோ ஒரு தியோகார்னா ஃபெஸ்டிவல், ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் வந்து மனாயா ஜாத்தாகை, மனாயா செலிப்ரேட் பண்றது, மனாயா ஜாத்தாகை செலிப்ரேட் பண்ண படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கோயி ஃபசலோं के तैयार हो जाने पर खुशी बांटता है. கோயி மீன்ஸ் சம் பீப்புள், யாராவது சிலர் வந்துட்டு ஃபசலோங்கே தயார் ஹோ ஜானே பர், அந்த பயிர்கள் வந்துட்டு தயார் ஹோ ஜானே, அதாவது ரெடி ஆயிட்டு அப்படிங்கறத, அதோடைய குஷினா ஹாப்பினஸ், அந்த சந்தோஷத்தை பாண்டா மீன்ஸ் ஷேர் பண்றது, அவங்களோட அந்த மகிழ்ச்சியை வந்து ஷேர் பண்றதுக்கு வேண்டி ஃபெஸ்டிவல் பண்றாங்க. तो कुछ लोग उस उम्मीद में खुश होता है कि, तो कुछ மீன்ஸ் சில, லோக்னா மக்கள், சில மக்கள்ல, உம்மீத் மீன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன், இந்த எக்ஸ்பெக்டேஷன்ல குஷ் ஹோத்தா ஹை, குஷ் மீன்ஸ் ஹாப்பி ஆயிடுறாங்க, இந்த எக்ஸ்பெக்டேஷன்ல ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்களா. அது என்ன அப்படின்னா, கி அப் பாலா கம் ஹோகா, அப் மீன்ஸ் இப்ப என்ன ஆயிரும், பாலானா அந்த உரைப்பணி என்ன ஆயிரும், கம் ஹோனா கம்மியாயிரும் அப்படிங்கிற சந்தோஷம் இருக்கு. சிலர் தங்களுடைய பயிர்கள் நல்லா வளர்ந்துருச்சுங்கிற சந்தோஷத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்றதுக்காக ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்றாங்க. சிலர் இந்த உரைப்பணி இதோட கம்மியாயிருச்சு, இதுக்கு மேல வெயில் இருக்கும் அப்படிங்கிற சந்தோஷத்துல ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்றாங்க. நெக்ஸ்ட், சூரஜ் கி கர்மி பட்னே சே खेतों में கடி ஃபசல் தேஜி சே படேகி. சூரஜ்னா அது சூரியனுடைய கர்மினா ஹீட், சூரியனுடைய வெப்பம் வந்துட்டு பட்னினா இன்க்ரீஸ் ஆகுறது, அதிகம் ஆவறனால, கேத்தோமே கேத்தோ மீன்ஸ் அந்த ஃபீல்டு, வயல்வெளியில இருக்கு, கடினா நிக்கக்கூடிய, அதாவது அந்த வயல்வெளியில நிக்கக்கூடிய ஃபசல்னா அந்த பயிர்கள் எல்லாம் தேஜிசே படேகி, தேஜினா ஃபாஸ்டா, வேகமா, படேகினா இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது வேகமா வளருமாமா. சபி பிராந்தோ और इलाकों का अपना रंग और अपना दंग नजर आता है. சபி மீன்ஸ் ஆல், பிராந்தோ மீன்ஸ் அந்த மாகாணங்கள், அந்த இருக்கக்கூடிய எல்லா மாகாணங்களும், அவர் மீன்ஸ் அண்ட், இலாக்கோன இடங்கள், பிளேசஸ், லொக்காலிட்டி சொல்லுவோம், அந்த பிளேசஸ்ல அப்பனா தங்களுடைய ரங்னா கலர், தங்களுடைய கலர்ல, அவர் மீன்ஸ் அண்ட், மற்றும் அப்பனா தங்களுடைய தங்குனா மெத்தட், தங்களுடைய மெத்தட்ல நசர் ஆத்தானா அவங்களுக்கு பார்வைக்கு முன்னாடி வருது அப்படின்னு அர்த்தம், அவங்களுக்கு ஞாபகம் வருது அப்படின்னு அர்த்தம். அந்த பொங்கல் அது கீச்சடி அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு அவங்கவுங்க மாகாணத்துல இருக்கக்கூடிய ஃபெஸ்டிவல் ஞாபகத்துக்கு வரும். இப்ப நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டா நமக்கு பொங்கல் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா, அதே மாதிரி. இஸ் दिन सब लोग अच्छी पैदावार की उम्मीद और फसलों के घर में आने की खुशी का इजहार करते हैं. இஸ் தின இந்த நாள்ல வந்துட்டு சப் மீன்ஸ் ஆல், எல்லா லோக்னா மக்கள், எல்லா மக்களும், அச்சினா நல்ல விதமான, பைதாவார்னா விளைச்சல், நல்ல விதமான அந்த விளைச்சலுக்கு, உம்மீது எக்ஸ்பெக்டேஷன், நல்ல விதமா விளைச்சல் இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு, அவர் மீன்ஸ் அண்ட், மற்றும் பசலோங்கே கர்மே, பசலோனா அந்த பயிர்களோட, கர்மே ஆனேக்கா, கர்மேனா வீட்டுக்கு, ஆனேனா வர்றதுக்கான அந்த பசல், அந்த பயிர்கள் எல்லாம் தங்களோட வீட்டுக்கு வரும் அப்படிங்கறதோடைய குஷினா ஹாப்பினஸ், சந்தோஷத்துக்கா இஜ்ஹார் கர்த்தே ஹை, இஜ்ஹார்னா எக்ஸ்பிரஸ் பண்றது, தங்களுடைய அந்த மகிழ்ச்சிய வெளிப்படுத்துறாங்க. उत्तर प्रदेश, बिहार, मध्य प्रदेश में மகர் சங்கராந்தி யா தில் சங்கராந்தி. உத்தரப்பிரதேஷ்ல, பீகார்ல, அப்புறம் மத்திய பிரதேஷ், இந்த மாதிரியான பிளேசஸ்ல மகர் சங்கராந்தி கொண்டாடுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா, யானா அல்லது, அதோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா தில் சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. அசாம் மே பிஹு, அசாம் பிளேஸ்ல வந்துட்டு பிஹுங்கிற ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுவாங்க. கேரளமே ஓணம், கேரளால வந்துட்டு ஓணம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. தமிழ்நாடுமே பொங்கல், தமிழ்நாடுல நம்ம என்ன செலிப்ரேட் பண்ணுவோம்னா பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம். பஞ்சாப்மே லோகடி, பஞ்சாப்ல லோகடிங்கிற ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஜார்க்கண்டுமே சர்குல், ஜார்க்கண்ட்ல சர்குல்ங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுவாங்க. குஜராத் மே
பதங் கா பர்வ். குஜராத்ங்கிற பிளேஸ்ல வந்து பதங் கா பர்வ் அப்படிங்கிற ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்றாங்க. சபி கேத்தி और फसलों से जुड़े त्योहार हैं. சபி சபி மீன்ஸ் ஆல், இது எல்லாமே இப்ப சொன்ன எல்லாமே கேத்தி और फसलों. கேத்தினா ஃபீல்டு வயல்வெளியும், அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் ஃபசலோனா பயிர்கள், வயல்வெளியும் பயிர்களையும் சம்பந்தப்பட்ட, ஜுடே மீன்ஸ் சேர்ந்த, அதாவது சம்பந்தப்பட்ட தியோகார்னா ஃபெஸ்டிவல் அப்படின்னு அர்த்தம். इन्हें जनवरी से मध्य अप्रैल तक अलग अलग समय मनाया जाता है. இங்கேனா இத ஜனவரியில ஆரம்பிச்சு, சே மீன்ஸ் ஃப்ரம் த ஜனவரி, மத்திய ஏப்ரல்னா ஏப்ரல் அர்த்தம், மத்திய சென்டர், அதாவது மிடில் ஆஃப் த ஏப்ரலோட 15 தேதி வரைக்கும், தக்னா அது வரைக்கும், டில் தட்னு அர்த்தம். அலக் டிஃப்ரெண்டான சமைன டைம்ல மனாயா ஜாத்தானா செலிப்ரேட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஜார்க்கண்ட் மே சர்குல் படே जोशो जोशो करोश के साथ मनाया जाता है. ஜார்க்கண்ட்ங்கிற பிளேஸ்ல வந்துட்டு சர்குல் பார்த்தோம் இல்லையா, ஜார்க்கண்ட்ல சர்குல் செலிப்ரேட் பண்ணுவாங்க பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபெஸ்டிவல் வந்து படே ஜோஷோ கரோஷோ கே சாத். ஜோஷோ கரோஷோ மீன்ஸ் ரொம்ப கோலாகலமா சொல்லுவாங்க, ரொம்பவே ஜாஸ்தியா செலிப்ரேட் பண்றது. கே சாத் அந்த கோலாகலத்தோட மனாயா ஜாத்தா செலிப்ரேட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. 4 दिनों तक इनका जशन चलता रहता है. चार मीन्स 4, 4 दिनों அப்படின்னு 4 நாள் வரைக்கும், தக்னா டில் தட் அது வரைக்கும், 4 நாள் வரைக்கும் இஸ்கான இதனுடைய ஜஷன் சல்தா ரக்தா ஹை. ஜஷன் மீன்ஸ் அந்த கொண்டாட்டம், அதோட சந்தோஷம், அந்த செலிப்ரேஷன் வந்து சல்தா ரக்தானா போயிட்டே தான் இருக்கும், அதாவது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும்னு சொல்றோம். 4 நாள் வரைக்கும் செலிப்ரேட் பண்ணுவாங்களாமா. अलग अलग जनजातियां इसे अलग अलग समय में मनाती हैं. अलग डिफरेंटाன जनजातिया அப்படின்னா பீப்புள்னு அர்த்தம். டிஃபரெண்டான பீப்புள், இசைனா இத, अलग अलग समय में டிஃபரெண்டான டைம்ல மனாத்தினா செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். संताल लोग फरवरी मार्च में, சந்தால்ங்கிறது ஒரு ட்ரைப் பீப்புள், அந்த மலைவாழ் மக்கள் சொல்லுவாங்க அவங்க சந்தால் லோக். அந்த மக்கள் வந்து பிப்ரவரி மார்ச்ல, तो ओरान लोग इसे मार्च अप्रैल में मनाते हैं. ஓரான்ங்கிற ஒரு மக்கள், அதாவது அவங்களும் ட்ரைப்ஸ் தான், அவங்களும் மலைவாழ் மக்கள் தான். இசைனா இத மார்ச் ஏப்ரல்ல வந்துட்டு மனாத்தேனா செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆதிவாசி ஆம்தௌர் பர் பிரகிருதி கி பூஜா கர்த்தே ஹை. ஆதிவாசினா அந்த மலைவாழ் மக்கள், ஆதிவாசி மக்கள் எல்லாருமே ஆம்தௌர்னா ஜென்ரலா யூஸ் டு, அவங்க பொதுவாவே பிரகிருதினா அந்த நேச்சர், இயற்கைக்கு பூஜா கர்த்தேனா பூஜை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. सरहुल के दिन विशेष रूप से, सरहुल அதாவது சர்குல் அந்த ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ற தின்னா நாள், அந்த நாள் அன்னைக்கு விசேஷ் ஸ்பெஷலான ஸ்பெஷலான வடிவத்துல சால் கே பேடு கி பூஜா கி ஜாத்தி ஹை. சால் கே பேடுனா மரம், அதாவது சால்ங்கிற ஒரு மரத்துக்கு பூஜா கி ஜாத்தி ஹை. பூஜைனா பூஜை பண்றது, பூஜா கி ஜாத்தி ஹைனா பூஜை பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யஹி சமய ஹை ஜப் சால் கே பேடோ மே फूल आने लगते हैं. யஹி சமய ஹை, யஹி மீன்ஸ் இதுதான் சமய டைம், இதுதான் டைமா, எதுக்கு, ஜப் மீன்ஸ் வென், எப்போ வந்து சால்கே பேடுமே, சாலோட மரத்துல வந்துட்டு பூல் ஆனே லக்தே ஹை. பூல்னா மலர்கள், அந்த பூ வந்துட்டு ஆனே லக்தே ஹைனா பூ வந்து பிளாசம் மலர ஆரம்பிக்குமா, அந்த டைம்ல தான். அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் மௌசம் பகுத் ஹி குஷானுமா ஹோ ஜாத்தா ஹை. மௌசம் மீன்ஸ் அந்த சீசன் வந்துட்டு பகுத்னா ரொம்பவே, ஹி குஷானுமா ஹோ ஜாத்தே. குஷானுமா மீன்ஸ் ரொம்பவே ஹாப்பியா, ரொம்ப மகிழ்ச்சிக்கான அந்த சீசன் மாதிரி மாறிட்டு வருமா, அந்த சீசனும் ரொம்ப சந்தோஷமான சீசன் மாதிரி மாறிட்டு வருமா அந்த டைம்ல. ஸ்திரீ புருஷ் தோனோ கி தோல் மஞ்சிரே. ஸ்திரீ மீன்ஸ் உமன், பெண்களும், புருஷ் மீன்ஸ் ஆண்களும், தோனோனா 2 பேருமே, தோல் மஞ்சேரே மீன்ஸ் அந்த தோலக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வாத்தியங்கள், அந்த ட்ரம்ஸ் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, தோல் மஞ்சேரே மீன்ஸ் அந்த ட்ரம்ஸ எடுத்துக்கிட்டு, லேக்கர் எடுத்துக்கிட்டு, அந்த ட்ரம்ஸை எடுத்துக்கிட்டு, ராத்பர் மீன்ஸ் ராத்திரி முழுக்க, பர்னா ஃபுல்லும், ராத்திரி முழுக்க நாச்தே காத்தே ஹை. நாச்தே மீன்ஸ் டான்ஸ் ஆடுறது, காத்தே மீன்ஸ் பாடுறது, அதாவது பாடிக்கிட்டும் இருப்பாங்களாமா. சாரோ ஓர் ஃபைலி ஹுயி छोटी छोटी गठियां, लंबे साल के वृक्षों का जंगल और वही आसपास बसे छोटे छोटे गांव.
சாரம் ஓர் அது அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா சாரம் ஓர் சாரம் மீன்ஸ் ஃபோர் அந்த நாலு ஓர்னா சைடு நாலு பக்கமுமே ஃபைலி ஹுயி ஃபைல்னா ஸ்ப்ரெட் ஆயிருக்கிறதுனால பரவி இருக்கக்கூடிய சோட்டே சோட்டி 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 மீன்ஸ் ஸ்மால் சின்ன சின்னதான கட்டியான வேலிஸ்னு அர்த்தம். அந்த பள்ளத்தாக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சின்ன சின்ன வேலிஸ் இருக்குமா. லம்பே ரொம்ப ரொம்ப பெரிய ரொம்ப லாங்கா இருக்கக்கூடிய சால்கே விக்ஷா சால் அந்த சால் மரத்தோடைய விருஷம்னா அந்த மரங்கள்னு அர்த்தம். சால் மரங்கள் ஜங்கல் ஃபாரஸ்ட் அந்த சால் மரங்கள் இருக்கக்கூடிய அந்த ஃபாரஸ்ட் அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் வகினா தேர் அந்த இடத்துல ஆஸ்பாஸ் பசே ஆஸ்பாஸ் அருகாமையில பக்கத்துல பசே சோட்டே காவ் மீன்ஸ் ஸ்மால் சின்னதா இருக்கக்கூடிய காவ் மீன்ஸ் வில்லேஜ் அங்க இருக்கக்கூடிய சின்ன வில்லேஜஸும் இருக்குமாமா. லிப்பே புத்தே கரினேசே புகாரே லிப்பே புத்தே கரினே இது ரெண்டுமே ரிப்பனை குறிக்கிறது. அதாவது ரிப்பன் இல்லைன்னா துணி அந்த மாதிரி இருக்கும் இல்லையா நம்ம கட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறத ரிப்பன்ஸ் சொல்லுவோம் இல்லையா அதால புகாரேன இருக்கப்பட்ட அதாவது கட்டப்பட்ட அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் சஜாயேனா டெக்கரேட் பண்றது சஜாயேனா டெக்கரேட் பண்ணப்பட்ட அப்பனே கரோக்கே சாம்னே அப்பனே தங்களுடைய கரோ மீன்ஸ் ஹோம் வீட்டுக்கு சாம்னே இன்ஃப்ரண்ட் ஆஃப் வீட்டுக்கு முன்னாடி லோக்னா மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க ஏ பக்தி மே கமர் மே பாந்தே டால்கர் நிருத்திய கர்த்தே ஹை லோக்னா மக்கள் அந்த மக்கள் எல்லாருமே ஏக் பக்தி மே ஏக்னா ஒரு பக்தி மீன்ஸ் ஒரு ரோஸ் ஒரு வரிசையா நின்று கமர் மே பாங்கே டால்கர் கமர் மீன்ஸ் வேஸ்ட் அதாவது நம்மளோட அவங்களோட இடுப்புல பாங்கேனா ஆர்ம்ஸ் அவங்களோட கைகளை டால்கனா வச்சு அதாவது இடுப்புல கை வச்சு நிருத்திய கர்த்தேகை நிருத்தியனா டான்ஸ் அர்த்தம் நிருத்திய கர்த்தேகனா டான்ஸ் பண்ணுவாங்களா அவங்க அங்க நின்று. அகலே தின் வே நிருத்திய கர்த்தே ஹுயே கர் ஜாத்தே ஹை அகலே அகலேனா நெக்ஸ்ட் தின்னா டே நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுவாங்களா வே அவங்க நிருத்திய கர்த்தே ஹுயே நிருத்திய டான்ஸ் கர்த்தே ஹுயேனா டான்ஸ் பண்ணிக்கிட்டு கர் ஜாத்தே ஹை கர்னா வீடுக்கு அவங்க வேற ஒருத்தவங்க வீட்டுக்கு ஜாத்தேனா போவாங்களாம். அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் ஃபூலோங்கே பௌதே லகாத்தே ஹை ஃபூலோனா பூ பூக்கக்கூடிய பௌதேனா பிளான்ஸ் அதாவது பூ பூக்கக்கூடிய அந்த செடிகள்ல லகாத்தேகை நடுவாங்களாம். அந்த பூ பூக்கக்கூடிய செடிகளை அவங்களுக்கு தந்து நட சொல்லுவாங்களாம். கர் சே சந்தா மாங்னே கீபி பிரதாகை கர்னா வீடுல வந்துட்டு சந்தா சந்தா மீன்ஸ் அந்த கேஷ் அதாவது சம்திங் ஒரு குடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா காசு கொடுக்கறது அதெல்லாம் சந்தான்னு சொல்லுவோம் இல்லையா சந்தா மாங்னேன்னு கேட்கறதுக்கான கீபி பிரதாகை பி மீன்ஸ் ஆல்சோ அந்த மாதிரியான பிரதான நடைமுறை அதாவது பிராக்டிஸ் அங்க அந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் கூட அங்க இருக்கு. அதாவது சந்தா கேட்கிற கல்ச்சர் கூட அந்த இடத்துல இருக்கு. பர் சந்தா மே மாலும் ஹை கியா மாங்தே ஹை பர் மீன்ஸ் பட் ஆனா சந்தானா அந்த சந்தால வந்துட்டு மாலும்னா தெரியுமா உங்களுக்கு சந்தால கியா மீன்ஸ் வாட் என்ன மாங்தேனா கேட்பாங்க என்ன சந்தானா காசு தான் கட்டுவாங்கன்னு நம்ம நினைப்போம் சந்தால என்ன கேட்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்மள கேக்குறாங்க. என்னன்னா முர்கா சாவல் அவர் மிஸ்ரி முர்கானா சேவல் அந்த சேவல் கேட்பாங்களா அப்படி இல்லைன்னா சாவல்னா அரிசி கேட்பாங்களா அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் மிஸ்ரி மீன்ஸ் சுகர் கேட்பாங்களா இந்த மாதிரி சின்ன ஐட்டம்ஸ் தான் சாப்பாடு பொருளா தான் அவங்க கேட்பாங்களாமா. फिर चलता है खाने पीने और खेलों का दौर फिर चलताना கோயிங் ஆன் அதுக்கப்புறம் என்ன நடக்குமா காணே பீனே அவர் காணேனா சாப்பிடுறது பீனேனா ட்ரிங்க் குடிக்கிறது அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் கேலோ மீன்ஸ் பிளே விளையாடுறதுக்கான தௌர்னா டைம் அதாவது எல்லாரும் உட்கார்ந்து சுத்தி சாப்பிடுவாங்க குடிப்பாங்க அதே மாதிரி விளையாடுவாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருப்பாங்க. அடுத்து तीसरे दिन जाकर पूजा होती है जिसके बाद लोग अपने कानों में सरी का फूल पहनते हैं. तीसरे மீன்ஸ் தேர்ட் தின்னா டே மூணாவது நாள் ஜாக்கர்னா போனதுக்கு பிறகு பூஜா ஹோத்தி ஹை பூஜானா பூஜை பண்ணுவாங்களாம். ஜிஸ்கே பாத்னா அதுக்கு பிறகு பாத் மீன்ஸ் ஆஃப்டர் அதுக்கப்புறம் லோக்னா மக்கள் அப்பனே காணோமே அப்படின்னா தங்களுடைய காணோனா காதுல வந்துட்டு சரீகா ஃபூல் சரிங்கிற ஒரு மலர் ஒரு ட்ரீயோடைய ஃபூல்லா ஃபிளவர் அந்த சரி மலரை வந்துட்டு பகந்தேனா காதுல அணிஞ்சுப்பாங்களாமா. நெக்ஸ்ட் इसी दिन से वसंत ऋतु की शुरुआत मानी जाती है. इसी दिन இந்த நாள்ல இருந்துதான் சே மீன்ஸ் ஃப்ரம் இந்த நாள்ல இருந்து வசந்த காலம் ரித்ரு மீ சீசன் வசந்த காலம் கி ஷுருவாத் மானி ஜாதி ஹை ஷுருவாத்னா ஸ்டார்டிங் அந்த வசந்த காலத்தோட ஆரம்பம் வந்து மானி ஜாதினா ஒத்துக்கப்பட்டுள்ளது அதாவது அக்செப்ட் பண்ணப்பட்டுள்ளது.
दान की भी पूजा होती है. தான் தான்னா அந்த நெல்லு நெல்லுக்கு கூட பி பூஜா ஹோத்திங்க பூஜானா பூஜை பண்ணுவாங்க நெல்லுக்கு கூட அவங்க பூஜா பண்ணுவாங்க पूजा किया हुआ आशीर्वाद दान अगली फसल में बोया जाता है.